வணக்கம். திமுக காரன் கதர்ன்னு கதறான் 2 நாளா. ஏன்னா உச்சநீதிமன்றம் செருப்பால் அடிச்ச மாரி ஒரு தீர்ப்ப குடுத்துச்சு, இந்த கரூர் விஷயத்துல. அது என்னன்னா, சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கு போகணும். அதாவது கரூர் வழக்கு வந்து சிபிஐ விசாரணைக்கு போகணும். அதுவும் இல்லாம நீங்க சிபிஐ விசாரிக்கக்கூடிய ஒவ்வொரு வாரத்துக்கான அப்டேட்டையும் ஓய்வு பெற்ற ஒரு நீதியரசர் அவங்கள்ட்டயும் நீங்க அந்த சப்மிட் பண்ணணும். ஒவ்வொரு வாரத்துக்கும் என்னென்ன விசாரணை பண்ணீங்களோ அத்தனையும் ஒரு அறிக்கை மாதிரி தாக்கல் பண்ணணும் அவங்கள்ட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இதை நான் வரவேற்கிறேன். ஏன்னா ஒரு சிபிஐ மட்டும் விசாரித்தா இவங்க பாஜகக்காரங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவானுங்க. அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டிலையும் சரி சிபிசிஐடியும் நம்ம தமிழ்நாடு காவல்துறையும் விசாரித்தா தாவகேக்காரங்க என்ன சொல்லுவாங்கன்னா திமுக சார்பு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது ரெண்டுத்துக்கும் மெர்ஜ் ஆகி ஒரு சூப்பரான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க உச்சநீதிமன்றம். அவங்களுக்கு வந்து நன்றியும் வாழ்த்துக்களும். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு மெர்ஜ் பண்ணி ஒரு விசாரணை அமைப்பு வைக்கிறது வந்து அரிதினும் அரிது. இது நல்ல விஷயம். இதில் திமுக காரன் எங்கேருந்து கதறான்னா, சிபிஐட்ட போனால் மாட்டிக்குவோமோ அப்படின்ட்டு கொஞ்சம் பயப்படுறான். ஏன் பயப்படுறான்? விஜய் கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னவாக இருக்கும்னா, டைமிங் ஏன் மாற்றி வந்தீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த விசாரணை அமைப்பும் ஓய்வு பெற்ற நீதியரசரும். 2வது அந்த நீங்கள் ஒரு அரசியல் தலைவராக இருக்கீங்க. இந்த கூட்டத்தை நீங்கள் தான் கட்டுப்படுத்தணும். அதை நீங்கள் மைக்கு பிடிச்சி நீங்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்தியிருக்கலாம் அப்படின்ட்டு விஜய் கிட்ட கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அரசாங்கத்துக்கிட்ட கேட்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி என்னென்னா, நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் சில கேள்வியெலாம் கேட்டிருப்பேன். அதாவது கூட்டம் அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் 500 காவல்துறைக்கு பதிலாக 1000 காவல்துறையை குமிச்சிருக்கலாமே, ஏன் முடியலை? மாவட்ட கண்காணிப்பாளருக்கு அந்த அதிகாரம் இல்லையா என்று கேட்டிருப்பேன். ஏன்னா வாஸ்தவம் தானே. இப்போ ஒரு பிரச்சனை ஒரு ஊரில் நடக்குது, டக்குன்னு உங்களால் ஒரு படையை திரட்ட முடியாதானே? அந்த மாதிரி தானே இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நீங்கள் பக்கத்து மாவட்டத்துலேருந்து எக்ஸ்ட்ரா படைகளை வாங்கியிருக்கணும். ஏன் வாங்கலை? அதைத்தான் நானும் அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் கேட்டிருந்தேன். அதே தான் நீதிமன்றமும் கேட்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த நீதி விசாரணையில் அடுத்தடுத்த வாய்தாவில் நாங்கள் கேட்கலான்னு எதிர்பார்க்குறேன். இதில் சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கான், வாழுன்னு. யாருன்னா, நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள். இவர் ஏன் கத்துறாப்புல? நாம் தமிழர் கட்சிக்கும் தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் என்ன வேலை? நீ எதுவுமே எந்த விஷயத்துலையுமே கரெக்டான ஒரு விஷயத்துக்கு நீ குரல் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியலையே. ஒன்று விஜய் பக்கம் நின்றுக்கணும், இல்லைன்னா மக்கள் பக்கம் நின்றுக்கணும். நியாயமான ஒரு சூழலில் இருக்கக்கூடிய ஒருத்தனாக இருந்தால் விஜய் பக்கம் நின்றுக்கணும், இல்லை மக்கள் பக்கம் நின்றுக்கணும். நீங்கள் மக்கள் பக்கம் நின்றுருந்தால் கரெக்டான நீதி விசாரணை வேணும்னா நம்ம சிபிஐட்ட போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். நீங்களே ஒரு பிரிவினைவாத கூட்டம். தமிழ் தேசியம் என்று சொன்னாலே அது பிரிவினைவாத கூட்டம் தான். அதுக்காண்டி நான் தெலுங்குக்காரன் கிடையாது, ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்க, நான் தெலுங்குக்காரன் கிடையாது. மற்ற மொழியை வச்சுருக்கணும் கிடையாது. அதாவது தாய்மொழியாக தெலுங்குவோ கன்னடமாவோ வச்சுருக்கக்கூடிய நபர் நான் கிடையாது. ஆனால் நீங்கள் பிரிவினை பேசுகிறீங்க. இந்த பிரிவினை பேசக்கூடிய நபர்களுக்கு இந்த மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஏஜென்சியும் பிடிக்காது. என்ஐஏ பிடிக்காது, இடி பிடிக்காது, சிபிஐ பிடிக்காது, இன்கம் டேக்ஸ் பிடிக்காது, ஜிஎஸ்டி கவுன்சில் பிடிக்காது. என்னது இது? இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டுமே இங்கே அரசியல் கட்சி நடத்த முடியும். நாம் தமிழர் கட்சியை நீங்கள் எந்த விதத்தில் அரசியல் கட்சியாக அங்கீகரிக்கிறீங்க? நம்மளுடைய மத்திய தேர்தல் ஆணையம் இவங்க அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்காத மாதிரி தானே இருக்குது. உங்கள் பேச்சும் நடவடிக்கையும் அத்தனையுமே இவங்க அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்காத மாதிரி தான் இருக்குது. திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணியே பேசுகிறாங்களே, இது என்ன கணக்கு? சில பேர் சொல்லுவாங்க, இதை என்னன்னு நான் சொல்கிறதுன்னு தெரில, காசு வாங்கிட்டு பேசுகிறாங்க அப்படின்ட்டு. நான் காசு வாங்குகிற இடத்துல இல்லை, அவங்க காசு வாங்கும்போது பார்க்கவும் இல்லை. உள்ளே நடக்கிற அரசியல் நமக்கும் தெரியாதுல்ல. அதனால் இதை என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. விஜயோடைய விர்ச்சுவல் வாரியர் பாய்ஸ் அடித்து நவுத்துறானுங்க அண்ணனை. பழைய வீடியோலாம் எடுத்து போட்டு நொறுக்குறானுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க திரு சீமான் அவர்கள் என்ன அரசியல்வாதின்னு எனக்கும் புரியலையே. அதாவது இந்த இன்சிடென்ட் இருக்குல்ல, இந்த இன்சிடென்ட்டுக்கு ஒரு கொடுத்த பதிலை மட்டும் கேள. எங்கள் அண்ணனை மறைச்சா நானே அடிக்க தான் செய்வேன். இப்போ நீங்கள் எங்கள் அண்ணனை மறைச்சா நானே அடிப்பேன். அது தவறாக சரியான்னு தெரியல, எனக்கு தெரியல. நீங்கள் நினைக்கிற மாதிரி அது அந்த இடத்துல போய் நம்ம கருத்து சொல்கிறதுக்கு இல்லை.
அண்ணனை முறைச்சு பார்த்தா நானே அடிப்பேன்னா, இங்க இருக்கக்கூடிய எத்தனை தற்குறிகளை வந்து நீங்க வந்து உசுப்பேத்தி விடுறீங்க மற்றும் இந்த மாதிரியான வாழைப்பழத்தில ஊசி ஏத்துறீங்க. அவன நீங்க வந்து ஒரு வன்முறையாளனா மாத்த நினைக்கிறீங்கல்ல? அண்ணன முறைச்சு பார்த்துட்டான்டா, அடிக்கணும்டா. இது என்ன மைண்டு? விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட நபர்களா இவர்கள்லாம்? ஏன்னா, இங்க பிரதமரையும், குடியரசுத் தலைவரையும் விமர்சிக்கிறோம். அத்தனை நீதிபதிகளையும் விமர்சிச்சு சில பேர் வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல போயிட்டுருக்குறாங்க. அந்த உச்சநீதிமன்றமே சென்னை உயர்நீதிமன்றத்தை விமர்சித்திருக்காங்க. நீங்க எப்படி அதாவது விஜயை பத்தி ஒரு நீதிபதி விமர்சித்திருந்தார்ல, அவர் வந்து ஒரு தலைமை பண்பு இல்ல, அவர் ஒரு தலைவர் இல்ல, அப்படிலாம் சொல்லி ஒருத்தர் விமர்சிச்சிருந்தார்ல, அவரவே உச்சநீதிமன்றத்தில கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது எப்படின்னா, இங்க வழக்கு போட்டவங்களும், வழக்கு கொடுத்தவங்களும் எதிரெதிரா நிக்கும்போது, தாவேகா கட்சிக்காரங்க சென்னை உயர்நீதிமன்ற அந்த அமர்வுல நிக்கவே இல்ல. எதிர் மனுதாரராக நிக்கவும் இல்ல. அந்த இடத்திலே அவர்கள் இல்ல. ஆனா, அவங்கள எப்படி விமர்சிக்க போச்சுன்னு கேட்குறாங்க. இத எப்படி உச்சநீதிமன்றம் வந்து இப்போ ஒண்ணு பண்ணலாம். தமிழ்நாடு அரசு காவல்துறை என்ன பண்ணலாம்னா, உச்சநீதிமன்றத்து மேல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நீங்க வந்து போடலாம். இத வந்து ஏற்கனவே ஒருத்தர் சொன்னாரு. அது நல்லா இருந்துச்சு. மாரிதாஸ் அண்ணன் சொன்னாங்க. கலாய்ச்சுட்டு இருந்தாப்புல. நல்லா இருந்துச்சு. அந்த மாரி தான். தமிழ்நாடு காவல்துறை அது மாரி பண்ணலாம். சின்ன சின்ன பசங்கள்லாம் புரியாம தானே பேசியிருப்பானுங்க. அவனுங்களுக்கு அந்த அரசியல் தெரிஞ்சிருந்தா, ஒரு நீதிபதிய விமர்சித்திருக்க மாட்டாங்கல்ல. இங்க இருக்கக்கூடிய நெறைய திக கும்பலும், திமுக கும்பலும் எத்தனை நீதிபதிகளையும், உயர்நீதிமன்ற நீதிபதிகளை இவனுங்க விமர்சித்திருக்கானுங்க. அப்பலாம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இவனுங்க மேல நீங்க காவல்துறை போட்டிருக்கீங்களா? இந்த கடந்த 4 1/2 வருஷமா? அதனால தான் சொல்றேன், இங்க இந்த டிவிகே கட்சியில இருக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்க, நம்ம ஒரு பதிவு போடுறோம்னா, அதில என்னென்ன சட்ட சிக்கல்கள்லாம் வரும், நமக்கு என்ன விதமான பிரச்சனையெல்லாம் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு, நீ வந்து உங்க அண்ணனுக்கு ஆதரவாக வீடியோ போடு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாரி, அதாவது பழைய வீடியோலலாம் சொல்லியிருப்பேன். என்னன்னா, அதிமுக, பாஜக, டிவிகே இந்த கட்சியெல்லாம் ஒண்ணு சேர்ந்து நின்னானுங்கன்னா, 2026ல கன்ஃபார்மா ஜெயிக்கலாம். எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாம ஜெயிக்கலாம். திமுக காரன அப்பதான் வீழ்த்த முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு அது ஒரு மாரி என்ன கனெக்ட் ஆகுற மாரியே நெறைய அதிமுகவுடைய பிரச்சாரத்தில டிவிகே பசங்க வந்து கொடி பிடிச்சிருந்தாங்க. அது இவனுங்க சொல்றானுங்க அதிமுக காரனே வேணுக்கும்னே பிடிக்கிறான்னு. ஏன் இருக்கலாமே! அதிமுகவ புடிச்ச பசங்களுக்கு எத்தனையோ பேத்துக்கு விஜயும் புடிச்சிருக்கும். இவங்க 2 பேரும் கூட்டணி அமைச்சா சூப்பரா இருக்குமேன்னு நெனச்சிருக்கலாம். பாஜக காரன புடிச்சவனும் விஜய புடிச்சிருக்கலாம். அவங்களும் அந்த கூட்டணிக்குள்ள வரலான்னு நெனச்சிருக்கலாம். அதனால அந்த கொடிய எடுத்துட்டு போயிருக்கலாம். அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை திமுக? ஏற்கனவே அந்த ஆள் பேசாம பனையூர்ல இருந்திருப்பேன். வெளியில வெள்ளன்னு கூட்டு வந்தார். பிரஸ் மீட் குடுக்கலன்னேன். குடுத்தாப்புல அதையும் நொட்ட சொன்னேன். சரி பிரச்சாரத்துக்கு வரணுன்னேன். பிரச்சாரத்துக்கு வந்தாப்புல உன் அரசியல் சத்தியமா எனக்கு தெரியாது. நீ அரசியல் பண்ணி தான் இந்த 41 உயிரையும் பழி வாங்கினியா அப்படின்லாம் எனக்கு தெரியல. இருந்தாலும் சொல்றேன். வெளியில நீ வர வச்சு இந்த மாரி டக்கால்ட்டி வேலையெல்லாம் காட்டி அவன் மேல அவன் கட்சி ஏதோ ஒரு அவன் கட்சிய வந்து ஒரு முடக்குதல் நிலைமைக்கு கூட்டிட்டு போயிட்ட. நீ பண்ண ஒவ்வொரு வேலையினால தான். இப்ப இந்த சீனாக்காரன் பண்ணுவான். பல நாடுகள் மேல இந்த சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் பண்ணுவான். அதாவது ஒரு பிரச்சனையே இருக்காது. அந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னு கொண்டு வந்து ஒரு பிரச்சனையவே ஆக்கி விட்டுருவான். அந்த மாரி திமுக காரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இந்த நெறைய விஷயத்துல பார்த்துருப்போம் நம்ம. நம்ம ராக்கெட்டுக்குலாம் வந்து சைனா கொடியெல்லாம் போட்டு திமுக காரன் அட்ராசிட்டி பண்ணான்ல. ஒருவேளை இதுவா இருக்குமோ? அவன்ட்ட போயிட்டு சீனாக்காரன்ட்ட போயிட்டு அந்த சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் கத்துக்கிட்டு வந்திருப்பானுங்களோ? அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா ஒருத்தன வந்து ஒரு விஷயம் பண்ணாம இருப்பான். அவன நீ பண்ணுன்னு இழுத்துட்டு வந்து விட்டேன்னா, அதுக்கு தான் சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் அப்படின்னு சொல்வாங்க. இந்த மாரி அரசியல் பண்ணி வித்துடுறானுங்க இவனுங்க. இவனுங்கள என்ன பண்ணலாம்? இவனுங்கள பரவாயில்லையே! எனக்கு இவனுங்க பரவாயில்லையே! திமுக காரன் நேரடியா வம்பிழுக்கிறானே! இவன் என்ன மைண்ட்ல இருக்கானே தெரியலையே! அந்த காமெடி கூட வரும். அந்த காமெடி வந்து நல்ல காமெடி. இந்த காமெடிக்கு சூட்டபிள் ஆகக்கூடிய ஒரே ஆளு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். என்ன மைண்ட்லடா இருக்கிறீங்க? உயிரிழந்தது ஒரு 41 உயிர். அத வச்சும் நீங்க அரசியல் பண்ணி ஒரு கூட்டத்த வரவேற்கணும். ஒரு 6 மாசம் வந்து திக கும்பல எதிர்க்கிறது. ஒரு 6 மாசம் வந்து திமுக காரனுக்கு ஆதரவு கொடுக்கிறது.
இது என்ன பொழப்பு? இந்த பொழப்புக்கு நல்லா சொல்லிடுவேன், வேணாம். எதுக்கு தேவையில்லாத வேலை. இது என்னன்னு சொல்கிறது? டிவிகே கட்சிக்காரனுக்கு அத்தனை பேத்துக்கும் சொல்கிறேன், உன் கட்சி எனக்கு பிடிக்காது. ஏன்னா கொள்கை ரீதியாக. அது எப்படின்னா, அந்த ஈவேரா ராமசாமியை உங்கள் அண்ணன் தூக்கி பிடிச்ச ஒரே காரணத்துக்காண்டி மட்டும்தான். ஏன்னா ஈவேரா ராமசாமியை வந்து எந்த லிஸ்ட்லையுமே ஏற்றுக்க முடியாது. ஒரு தேசியவாதியாக இருந்தால் ஏற்றுக்க மாட்டேன். அதோட கடவுள் நம்பிக்கையாக இருந்தேன்னா அதுவும் ஏற்றுக்க மாட்டேன். ஓகே, நம்ம வீடும் நம்ம ஊரும் நம்ம மாநிலமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சா கூட அதுலேயும் ஏற்றுக்க முடியாது. என்ன லிஸ்ட், எந்த லிஸ்ட் எடுத்தாலும் இவர்கள் வரமாட்டாங்க. அதாவது நம்ம ஒரு குடும்பமாக ஒரு ஸ்ட்ரெச்சரில் இருக்கோன்னா அதுக்கும் ஒத்து வர மாட்டாப்புல ஈவேரா ராமசாமி. உங்கள் அண்ணன் எதுக்காண்டி தான் இவரை வந்து எடுத்து வந்தாப்புல ஒரு கொள்கை தலைவராக? ஏன் இதை கேட்குறேன்னா, கொள்கை தலைவராக நீங்கள் 1000 பேர்த்த கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். நிறைய பேர் கொட்டி கிடக்குறாங்க. நமக்கு தெரிஞ்சது என்னமோ 10, 15 பேர் தான். ஆனால் அதுக்கு பின்னாடி நிறைய பேர் கொட்டி கிடக்குறாங்க. சுயமரியாதை, சுயமரியாதைக்கு ஈவேரா ராமசாமி என்ன பாலமாக கட்டினாரு? ஒரு மயிலும் கிடையாது. அதுக்கு முன்னாடி 100 பேர் செஞ்சுட்டான். அதில் ஒரு ஆள் ஈவேரா ராமசாமி, அவ்வளவுதான். நீங்கள் இவர்களுக்கு பதிலாக ஜீவானந்தம்னு ஒரு அரசியல்வாதி இருந்தாங்கல்ல, அவங்கள கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். கக்கன்னு ஒரு அரசியல்வாதி இருந்தாங்க, அவங்கள எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். என்ன தலைவா, போ தலைவா. இதனால தான் எனக்கு பிடிக்காம போனதுக்கு ஒரே ரீசன், நீ கொள்கை தலைவரை யாரையுமே அறிவிக்கலப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நான் ஓகே அப்படின்ட்டு விட்டுருப்பேன். ஆனால் ஈவேரா ராமசாமி எடுத்து வந்தது தான் எனக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்துச்சு. நான் உன்னுடைய மிகப்பெரிய ரசிகன். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது, அதாவது நான் ஒரு சினிமா தியேட்டருக்கு போய் ஒரு படம் பார்க்குறேன்னா அது உன் படத்தை பார்த்து உன்னை பார்த்து வளர்ந்தவன், உன் பாட்டை கேட்டு வளர்ந்தவன். நீ பாடுற பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரியான முட்டாள்தனமான அரசியல்வாதிகளை வச்சுக்கிட்டு, அதாவது ஆதவர்ஜுனா மற்றும் புஷி ஆனந்த், இந்த மாதிரி ஆளுகளை வச்சு நீ அரசியல் நடத்துவதால் இந்த சின்ன பசங்களும் இங்கே பாதிக்கப்படுறானுங்க. உனக்கு சப்போர்ட் பண்ணுறேங்கிற பேரில் அவன் தவறாக வீடியோ போட்டு நீதிமன்றத்தால் கைது செய்யப்படுறான். இது என்ன விதத்தில் ஏற்றுக்க முடியும்? உனக்கு பின்னாடி ஒரு அரசியல் பின்னப்படுதுன்னா அதுக்கு எதிர்த்து போராடக்கூடிய ஒரு மாண்புமிகு, அதாவது எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்களோ அல்லது ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவங்களோ உங்கள் கட்சிக்கு வர்றாங்கன்னா அவங்கள வந்து முக்கியமான இடத்துல வச்சு நீங்கள் வந்து அதிகாரம் கொடுக்கணும், அவங்களுக்கு பேச விடணும். இப்போ செந்தில் பாலாஜியெல்லாம் எடுத்துக்கோங்களேன், அவங்க சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றிய செயலாளர் இருக்காங்கல்ல, அதாவது சின்ன ஊராக இருக்கும், அந்த ஊரில் ஒரு அதிமுககாரனோ திமுககாரனோ இருக்காங்கன்னா செந்தில் பாலாஜி சொன்னால் கேட்பாங்க. ஏன்னா செந்தில் பாலாஜி வந்து அதிமுகலேயே இருந்திருக்காங்க, திமுகலேயே இருந்திருக்காங்க. அதனால சொல்கிறேன். அந்த மாதிரி 2ஆம் கட்ட தலைவர்களையும் 3ஆம் கட்ட தலைவர்களையும் டிவிக்கு வந்து முன்னாடியே உருவாக்கி இருக்கணும். நீங்கள் அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும். மேக்ஸிமம் அந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் டெய்லி உட்காந்து ஒரு நியூஸை பார்த்துருந்தாவே, இந்த இவங்க பண்ணுற அரசியலை பார்த்துருந்தாவே நமக்கு வந்து இந்த மாதிரியான தலைவர்கள் தேவைன்னு சொல்லி நீங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம். சரி, ஓகே, இப்போ ஒன்றும் தவறி போகல. இன்னும் ஒரு 6 மாதம் இருக்குது. நீ 6 மாதத்தில் அரசியல் கற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்கிட்ட பதில் இல்லை, கற்றுக்க முடியாது. அதனால் கூட்டணி ஆட்சிக்குள்ளே போ. நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், 5 வருஷம் அவங்களோட ட்ராவல் பண்ணு, அதாவது அதிமுக பாஜகவோட ட்ராவல் பண்ணு. உனக்கே ஒரு 10 தொகுதி மேக்ஸிமம் எனக்கு அதிகமாகவே கிடைக்கும். உனக்கு ஒரு 40 தொகுதி 50 தொகுதி உனக்கு கிடைச்சினாலும் அதில் ஜெயிச்சு அந்த தொகுதிக்கு நீ உன்னால் எந்த அளவுக்கு எஃபர்ட் போட முடியுமோ, இந்த டிவிகே பசங்களை வச்சு எந்த அளவுக்கு எஃபர்ட் போட முடியுமோ, அந்த எம்எல்ஏக்களை வச்சு எந்த அளவுக்கு வந்து எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளோக்கும் எஃபர்ட் போட்டு அந்த தொகுதிகளை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே 2ஆம் கட்ட தலைவர்கள் 3ஆம் கட்ட தலைவர்கள் உருவாயிருவாங்க. அப்போ உருவாகும் போதே நீங்கள் வந்து அரசியல் கற்றுக்கலாம். 2031 நீங்கள் தனியாக நிற்கலாம், நீங்கள் தனியாக ஒரு ஆட்சி அமைக்கலாம். இந்த வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது. ஆனால் இவனுங்க திமுக காரனுங்க என்னென்ன சொல்கிறானுங்களோ அதெல்லாம் நீ நம்பாத. உன் மேலே சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் பண்ணுறான். நீ எது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறியோ அதை பண்ண வைக்கணும்னு நினச்ச ஒவ்வொரு மீடியா நகர்வும் சரி, இந்த சோசியல் மீடியாவில் இருக்க பெரிய கம்பு சுத்திகளும் சரி, இவனுங்களை வச்சு உன்னை ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ள பார்க்குறான். ஏன் இப்போ அதிமுகவும் பாஜகவும் கூட்டணிக்கு போனால் உனக்கு என்ன வலிக்குதாடா திமுக காரனேன்னு நீ எதிர்த்து அரசியல் பண்ணணும் அவனை வச்சு. அப்போ பண்ணின்னு வச்சுக்குவேன், அவன் மூடிக்கிட்டு பேசாமல் இருப்பான். நாங்கள் அப்படி தான்டா, நாங்கள் இது எங்களோட கட்சிடா, நாங்கள் எந்த கூட்டணிக்கு போகணும்னு நாங்கள் தான் முடிவு பண்ணோம், நீ என்ன முடிவு பண்ணுறது மாதிரி அப்படின்னு நீ கேள்வி கேட்கணும். கேட்கும்போது தான் அவனுக்கு சுருக்குன்னு இருக்கும். இல்லை நம்ம
நாங்கள் கூட்டணியில் இல்லை, நாங்கள் வந்து தனியாக தான் நிற்போம், பாசிச பாஜக, பாயாசம் திமுக அப்படிலாம் பேசுனீங்கன்னா வேலைக்கே ஆகாது. நாங்கள் முடிவு பண்ணுவோம். இந்த மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட இஷ்டம் இருந்தால் ஓட்டு போடுவாங்க, நாங்கள் ஜெயிக்கிறோம். அதனால நாங்கள் யார்கிட்ட கூட்டணி போகணும்னு நீங்கள் முடிவு பண்ண தேவையில்லை திமுக அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்லணும். திமுக மட்டும் இல்லை, திமுகவுடைய கூட்டணி கட்சிக்கும் இந்த பதிலை நீங்கள் சொல்லணும். தாவைக்கா, தமிழக வெற்றி கழகம், அதில் இருக்கக்கூடிய சின்ன பேர் தெரியாத தலைவர்களாக இருந்தாலும் நீங்கள் அழுத்தமாக சொல்லணும். நம்மக்கிட்ட பயம் இருந்தாலும் அதை வந்து காட்டிக்காமல் அரசியல் பண்ணுறோம்ல, அதுதான் அரசியல். எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த வரி. பயமாக இருந்தாலும் அதை காட்டிக்காமல் நம்ம அரசியல் பண்ணுறதெல்லாம் அரசியல் ஒரு முதிர்ச்சியே இருக்குது. திமுக காரனுக்கு பயம். ஏன்னா நீ வந்து அந்த கூட்டணிக்கு, அதாவது என்டிஏ கூட்டணிக்கு போயிட்டீங்கன்னா ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சுட்டா இங்கே எதிர்கட்சி நிலைமையில கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. அதனால தான் அவனுக்கு பயமே தவிர வந்து பாருங்க அவங்க கொள்கை விரோதி, அவங்க போய் சேர்ந்துக்கிட்டாங்க, இப்படிலாம் அரசியல் பண்ணால் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. அந்த பிக்சடு டிபாசிட்டில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது திமுகவுக்கு, அந்த ஓட்டு வந்து சர்வசாதாரணமாக போயிடும். நீ அவங்கக்கிட்ட போய் காலில் விழுந்தாலும் சரி, உருண்டு பிறண்டாலும் சரி, ஓட்டு போகாது. நான் சாதாரண ஒரு அரசியல் விமர்சகரா நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச அரசியலை வச்சு நான் சொல்கிறேன், இதுதான் நடக்கும். நீ தனியாக நினச்சிக்குவேன், உன்னை எந்த அளவுக்கு ஒடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒடுக்குவானுங்க. சப்போர்ட் பண்ண ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். ஏன்னா உங்கள்கிட்ட வந்து 2ஆம் கட்ட தலைவர்களோ 3ஆம் கட்ட தலைவர்களோ இல்லை, எல்லாம் சின்ன பசங்க. இவங்களை கண்ட்ரோல் பண்ணோன்னா, உனக்கு அரசியல் அந்த நாலேஜ் வேணும்னா இவங்கள்ட்ட தான் போக முடியும். நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொன்னேன்னா என்னை இவங்க சங்கின்னு சொல்லுவானுங்க. சொன்னால் சொல்லிக்கடா வெண்ணை, நீ என்னடா வெண்ணை சங்கின்னு சொன்னால் நான் என்ன பயந்துடுவாங்களா? என்னை சங்கின்னு சொன்னால் நான் என்ன வருத்தப்பட்டு ஐயோம்மா என்னை சங்கின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு ஒப்பாரிக்கு போகிறேண்ணே? அப்படியே இருந்துட்டு போகிறேன்டா, சங்கியாகவே இருந்துட்டு போகிறேன். ஏன்னா நான் ஒரு தேசியவாதி மற்றும் எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது. அதனால் நீ சங்கின்னு சொன்னியா பெருமையாக எடுத்துக்கிறேன்டா படடே. நன்றி, வணக்கம். தாவைக்கா பசங்க இந்த வீடியோவை பார்த்துருந்தா என்னுடைய இந்த கருத்துக்கு உன்னுடைய கருத்து என்னங்கிறத பதிலாக போட்டு போயிரு. மற்றபடி எவன் கதறினாலும் எனக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. ஏன்னா உண்மை தானே, நான் சொன்னது எத்தனையும் உண்மை. அதனால் நான் வருத்தப்பட போகிறதுக்கு இல்லை. ஒரு லைக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க. நன்றி, வணக்கம்.